ஒழிக்காம இருந்தா உங்க ஏரியா பக்கமே யாரும் வரமாட்டாங்க. செல்வம், கவி பேரரசு வைரமுத்து மிஞ்சிட்டமாப்ல. ஆமா ஆமா, யாரோ எழுதின பாட்ட அவர் சொல்லி காட்டுறாரு. இதுல கவி வைரமுத்து மிஞ்சிட்டாராமா. இப்படி மச்சான் கிடைக்க கொடுத்து தான் வச்சிருக்கணும் போங்க. விக்கி, ரிலேஷன் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை. அம்மா அப்பா அவங்க வீட்டுக்கு நேற்று போயிட்டாங்க காஞ்சிபுரம். அதனால் உங்களுக்கு ஜாலியாக வீட்டில் இருக்கீங்களா? அவங்க ஊருக்கு போகிறதுக்கும் நீங்கள் வீட்டில் லீவ் போட்டு இருக்கிறதுக்கும் என்ன இருக்குது? ஜாலியாக இருக்கிறதுக்கு. எப்படா ஊருக்கு போவாங்க? டேடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட யாரும் இல்லைங்கிற மாதிரி வீட்டிலையே எல்லாம் அட்டி. விக்கி, இன்னைக்கு என்ன வர சொன்னாங்க காஞ்சிபுரம்? ஓகே, அதனால் போகணுமா? எப்படி வந்து மடியில் வந்து ஜம்முன்னு படுத்துக்கிச்சு பாருங்க, சின்ன பிள்ளை மாதிரி அழகா விளையாடிட்டே வந்து அப்படியே குழந்த மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்க. வாயை வச்சுக்கிட்டு கையை கடிச்சு விளையாடக்கூடாது, எனக்கு வலிக்கும். உனக்கு விளையாட்டு அது, எனக்கு அது விரல் ஏற்கனவே கோடு போட்டு போட்டு இருக்கு, வரி குதிரை மாதிரி. நீங்கள் பண்ணுற விளையாட்டுக்கு இங்கே வர அது சிக்கன் பீஸ் இல்லை, என் கையே. அட சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரி, மசாஜ் பண்ணுறேன் இரு. விக்கி, அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கார், அதனால் டுடே நான் லீவு. ஓ அப்படியா, சாரிப்பா. விக்கி, வைரமுத்தா. செல்வம், ஓகே பாய் நிஷாக்கா. என்னப்பா செல்வம், சாப்பிட்டியா? செல்வம் மாப்பிள்ள பாய். கிணத்துக்கு போகணுமா? சாப்பிட்டாச்சா செல்வம்? விக்கி, என்ன சாப்பிட்டீங்க? ஏழே, நான் தான் சொல்கிறேன்ல, அது லெக் பீஸ் இல்லை என் விரலுண்டு. ஆளைப்பாரு. சரி பண்ணுறேன், நான் தான் சொறிகிறேன்ல, மெதுவாக செய்வா. சரி. எப்பா எப்பா. விக்கி, இட்லி சட்னி சாம்பார் ஹோட்டலில் சாப்பிட்டேன். என்னது இட்லியா? அது ஹோட்டல்லையா? என்னது அதிசயம், உங்களுக்கு இட்லியே பிடிக்காதே, என்ன இட்லி சாப்பிட்ருக்கீங்க, அதுவும் ஹோட்டலில் விலை கொடுத்து? அம்மா, ஏய் ஏய், இப்போ அதை இறக்கி விட்டுரும் பாருங்க கொஞ்ச நேரத்தில். உங்கள் அன்பு பாசம் எப்பா பிள்ளை தேடி வந்துச்சு, அக்காவை தேடி. நீ என்னடா என்னையும் பார்த்துக்கிற அவனையும் பார்த்துக்கிற? நீ எங்கள் அம்மா மடியை விட்டு இறங்குன்னு சொல்லுவான். இது கொஞ்சிறது பாருங்க, இது அக்கா, அது தம்பி. அட 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 அட. சிச்சோ சோ 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 சிச்சோ. அடே பாசம் மழை இப்படி இல்லவா இருக்கணும்? பார்த்தீங்களா, அப்படி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ மடியை விட்டு இவன் இறக்கலை, இறக்கிடுவான் அந்த பிள்ளைய. பார்த்தீங்களா, மடிக்கு வந்துட்டானா நைஸாக அந்த இறக்கிட்டானா. ரொம்ப பொசசிவ் அவனுக்கு. தூங்குற வரைக்கும் மடியில் படுத்துருந்துச்சு, எந்திரிச்சோன்னே அவனை அந்த பிள்ளைய இறக்கி விட்டுருச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ பொசசிவ் பாருங்க. தூங்கிக்கிட்டு இருந்தது, அரை தூக்கத்தோடு எந்திரிச்சு வந்து அது அமுல் மடியில் படுத்திருந்ததை பார்த்துட்டு வந்து எழுப்பிவிட்டு வெளியே இறக்கி விட்டுட்டு போய் படுத்து தூங்குது. இது என்ன ரகம் பார்த்தீங்களா?